நான் திரு மணிவண்ணன் அவர்கள்ட்டேயும் தொடங்குறேன். தற்போதைய சூழல் எப்படி இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நான் அப்புறம் திரு மாதேஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்கலாம். ஏவுகணை தாக்குதல்ங்கிறது எந்த அளவுக்கான ஒரு பெரிய அளவுக்கு அபாயமானது அல்லது இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம். திரு மணிவன், இப்போதைய சூழல் இந்த நேற்றிலிருந்து இப்போது வரை இருக்கக்கூடிய சூழல் என்ன, எப்படி பார்க்குறீங்க? நேற்று மாலை செவ்வாய்க்கிழமை மாலை உள்ளூர் நேரப்படி சுமார் 6:30 இருந்து 7:30 மணிக்குள் இந்த தாக்குதல் நடந்தது. கிட்டத்தட்ட 180 ஏவுகணைகள் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவமே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. இஸ்ரேலிய ஊடகங்கள் சுமார் 200 ஏவுகணைகள் வீசப்பட்டதாக தெரிவித்தன. ஆனால் அந்த ஏவுகணைகள் எல்லாமே இஸ்ரேலின் மீது விழுந்து பெரிய நாசத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஏனென்றால் இஸ்ரேலின் ஏவுகணை தற்காப்பு அமைப்பு அயர்ன் டோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பும் அதற்கு மேல் அது ஒரு கட்டமைத்திருக்கின்ற தற்காப்பு அமைப்புகளும், இதை தவிர அங்கு மத்திய கிழக்கிலும் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலும் அமெரிக்க துருப்புகளும் இதுக்குள்ள அந்த ஏவுகணை தடுப்பு பணிகள் மற்றும் ஜோர்டான் இந்த எல்லாமே சேர்ந்து இஸ்ரேலின் மீது அந்த ஏவப்பட்ட ஏவுகணைகளில் பெரும்பகுதியை தடுத்து நிறுத்திவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இந்த தற்காப்பையும் மீறி பல ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் சொல்கிறது. மத்திய இஸ்ரேல் பகுதியிலும் தென் இஸ்ரேல் பகுதியிலும் இந்த ஏவுகணைகள் விழுந்ததாகவும், உண்மையை சொல்லப்போனால் மொசாத் தலைமையகத்தின் அருகிலேயே ஒரு ஏவுகணை விழுந்து அங்கு சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் உயிர் சேதம் எதுவும் ஏவுகணை தாக்குதலில் பெரிய அளவு ஏற்பட்டதாக தெரியவில்லை. மேற்கு கரையில் ஜெரிகோ நகரில் ஒரே ஒரு பாலத்தீனர் இந்த ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது நேற்று மாலை நடந்தது. அது ஏவுகணை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே டெல் அவிவ் ஜாஃபா பகுதியில் ஒரு பாலத்தீன இளைஞர்கள் 2 துப்பாக்கியை ஏந்தி அங்கு தலைநகரில் சிவிலியன்களை தாறுமாறாக சுட்டதில் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் 16 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இது நேற்று இரவு நடந்தது. ஆனால் நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை அமைதி நிலவி இருக்கிறது அந்த ஈரான் இஸ்ரேல் அந்த ஒரு முகத்தில், அந்த ஒரு பக்கத்தில். ஏனென்றால் இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுப்போம், இதற்கான விலையை ஈரான் தர வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தாலும் உடனடியாக அந்த பதிலடி இன்னும் தரப்படவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான ஒரு கன்சல்டேஷன்களில் ஈடுபட்டு வருகின்றன. நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பதிலடி எப்படி இருக்கும்? அது இஸ்ரேலின் அந்த ஏவுகணைகள் மூலம் ஈரானில் உள்ள அணு ஆயுதம் என்று சொல்ல முடியாது, அணு மின் நிலையங்கள் இருக்கின்றன, அந்த ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் நடக்குமா, அல்லது ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் இருக்குமா, அல்லது ஈரானின் மற்ற இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அப்படி இஸ்ரேல் செய்தால் அது இன்னும் போரை பெரிய அளவுக்கு கொண்டு போவதாக அமையும். அது எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம் தற்போதைக்கு. கார்த்திக், ஓகே, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் சார். திரு மாதேஸ்வரன், இந்த ஏவுகணைகள் என்ன வகையிலான ஏவுகணைகளாக இருக்கின்றன? எவ்வளவு தூரம் ஆபத்தை உண்டாக்கக்கூடியது அல்லது எவ்வளவு தூரத்திற்கு சென்று தாக்குதலை தொடுக்கக்கூடியது, அதை தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அந்த அயர்ன் டோம் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுத்துருங்க, நம்ம அதுக்கு பிறகும் பேசலாம் சார். எஸ், இது எல்லாமே பாலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி ஈரான் தாக்கியிருக்காங்க. முதல்ல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குனதுல ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அட்டாக். ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய கான்சுலேட் சிரியாவில் இஸ்ரேல் தாக்குன உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அது ஒரு இண்டிகேஷன். இந்த தடவை 200 மிசைல்ஸ் வச்சுட்டு தாக்கியிருக்காங்க. அது இப்ப இருக்கிற டெக்னாலஜில இந்த மிசைல்ஸ் எல்லாமே ரீசனபிள் அக்யூரசி கிடைக்கும். அதுல எவ்வளவு சைஸ் வார்ஹெட் வச்சிருக்கோங்கிறத பொறுத்து டேமேஜஸ் உண்டாகும். சில போட்டோகிராஃப்ஸ்ல பார்த்திருக்கோம், அந்த மொசாட் ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல விழுந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல், அது கிரேட்டரே பெரிய கிரேட்டர். ஆக்சுவலா அது பில்டிங் மேல பட்டிருந்ததுன்னா பில்டிங் ஃபுல்லா போயிருக்கும் அது கம்ப்ளீட்டா.
அது மாதிரி அதனால அதோட அக்யூரசி ரீசனபிளா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரான் திருப்பியும் ஒரு மெசேஜ் அனுப்புது. அவங்களுடைய அயன் டோம் வந்து இந்த தடவை போன தடவை அமெரிக்காவோட சேர்ந்து மற்ற கண்ட்ரியோட சேர்ந்து கிட்டத்தட்ட 90% மிசைல்ஸ் அவங்களால டேக்கிள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டுமே சொன்னாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்துல ஈரான் தாக்கி அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்துல. ஆனா இந்த தடவை நேத்திக்கு பண்ண அட்டாக்ல 80% மிசைல்ஸ் எல்லாமே அவங்க அனுப்பிச்ச டார்கெட்டை அடைஞ்சதாக ஈரான் சொல்லுது. வெஸ்டர்ன் சோர்சஸும் அதை அக்செப்ட் பண்ணுது. அது அப்படின்னா அயன் டோம் கேப்பபிலிட்டி வந்து சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த சேச்சுரேஷன்ல அயன் டோம் வந்து கேப்பபிலிட்டி வந்து இழந்துருது. அது ஒரு இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு ஒரிங் கவலைக்கிடமான ஒரு ப்ராப்ளம் ஆகும். அது ரெண்டாவது, இது அகெயின் மெசேஜஸ் அவங்க ஈரான் அனுப்புறாங்க. அதாவது எங்க கிட்ட இந்த மாதிரி தாக்குதல் நடத்த முடியும். அவங்க டார்கெட் பண்ணது எல்லாமே மிலிட்டரி டார்கெட்ஸ். அதனால பாப்புலேஷன் டெலவிவ் சிட்டி சென்ட்ரல்ல ஒரு மிசைல் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஏற்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இல்ல நிறைய சிவிலியன் பில்டிங்ஸ் சேதம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணல. எல்லாமே ஒரு மிலிட்டரி டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது சில டேமேஜஸ் நடந்திருக்கும், சில ஏர் பேசஸ் அட்டாக் ஆயிருக்கு. ஆனா அந்த இடத்துல எல்லாம் அவங்க ஏற்கனவே தற்காப்புக்காக ரொம்ப ஸ்ட்ராங் ஷெல்டர்ஸ்ல ஏர்கிராஃப்ட்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுனால அதெல்லாம் சேதமடையாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா மெயின் மெசேஜ் என்னன்னா, இந்த மிசைல்ஸ் அட்டாக் ஈரான் இன்னும் ஜாஸ்தி இதை விட பண்ண முடியும். இதுல வந்துட்டு அவங்க கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ங்கிறது அதுக்கான தடுப்பு கிடையாது. இஸ்ரேலுக்கு கிடையாது, அமெரிக்காவுக்கும் கிடையாது. அதனால ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும் ஹெவி வார்ஹெடோட அவங்க யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் டார்கெட் சூஸ் பண்ணி அடிச்சாங்கன்னா அது வித்தியாசம். ஹைப்பர்சானிக் மிசைல்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்ன பாக்குறீங்க? ஏன் அதை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறீங்க? ஏன்னா அது வர்ற வேகத்தை இன்டர்செப்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி ரெடார்ஸ்க்கு கிடையாது, அந்த அயன் டோம் மிசைல்ஸ்க்கும் கிடையாது. அதுதான் முக்கியம். ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்ங்கிற சவுண்டை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தோட வருது. கீழே வரும்போது 5000-6000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இடிக்குது. அந்த வேகத்துல வந்து இடிக்கும் போதே கைனடிக் டேமேஜே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதோட வார்ஹெட் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது இன்னும் ஜாஸ்தி இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு அந்த டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வருது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய டேமேஜ், ஒருவேளை அதை இன்டர்செப்ட் பண்ண முடியல, தடுக்க முடியல அப்படின்னா அந்த டேமேஜ் பரப்பளவுல இல்லைன்னா அது கேட்கிறேன், எவ்வளவு தூரத்துக்கு அது பாதிக்கும் அப்படின்னு? பரப்பளவுல கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 0.5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அது டேமேஜ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது இப்ப யுக்ரைன் வார்ல நிறைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ரஷ்யா யூஸ் பண்ணதுல டேமேஜஸ் பார்க்க முடியுது நம்மளால. அதுதான் அவங்களால அதை தடுத்து நிறுத்தவே முடியல. இந்த இப்போ ஒரு எலக்ட்ரிபிகேஷன் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சென்டர்ல அனுப்பிச்சாங்கன்னா ஃபுல் எலக்ட்ரிசிட்டி யுக்ரைன் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது. அக்யூரசியும் ஜாஸ்தி இருக்கு. அக்யூரசி இந்த காலத்துல ரொம்ப எஃபெக்டிவ் அக்யூரசிஸ் வருது. ஜிபிஎஸ் இல்லைன்னா ரஷ்யன் கிளாஸ்னாஸ் யூஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியும். ஜிபிஎஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்காது, ஆனால் ரஷ்யன் கிளாஸ்னாஸ் மற்ற டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டா பண்ண முடியும்.